ஹாய் ஹலோ இட்ஸ் தேர்ஸ்டே மார்னிங். இன்றைக்கி உடம்பு முடியலன்னு கிளாஸ் லீவ் போட்டு ரெஸ்ட் எடுக்கலான்னு லீவ் போட்டால் வீட்டில் இருக்க வேலைங்க பார்க்க டைம் கரெக்டாக இருக்குது. சரி, லீவ் போட்டது தான் போட்டுட்டோம், வீடையும் க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு காலையிலேயே பசங்களை ஸ்கூல் கிளப்பி அனுப்பியாச்சு. இந்த விஷயத்தை யாராவது யோசிச்சிருக்கீங்களா? எப்போவுமே சமையல் பண்ணுற வேலையை விட இந்த கிச்சன் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறதும் பாத்திரத்தை க்ளீன் பண்ணுறதும் அதுதான் பெரிய டாஸ்க்காகவே இருக்கும் பெண்களுக்கெல்லாம். கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு இருந்த வெசல்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். காலையிலேயே கொஞ்சமாக கருப்பு உளுந்து கஞ்சி வச்சு கஞ்சி குடிச்சிட்டேன். ஏன்னா பேக் பெயின் ரொம்ப அதிகமாகிட்டே போகுது இப்போலாம். நம்ம வீட்டில் இருக்க ஆளுங்களுக்கு நைட்டு தூங்கி எழுந்தால் பெட்டு கூட சரி பண்ணுறதுக்கு நேரம் இருக்காது. அதையுமே நம்ம தான் செய்யணும்னு எதிர்பார்ப்பாங்க. நாளைக்கு வரலட்சுமி நோம்புன்றதுனால இன்றைக்கி மாமியார் பூஜை பாத்திரம் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே சாமி கும்பிட்டுலான்னு. சண்டே ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அதுக்காக என்ன சாரீ கட்டலான்னு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். முன்னாடியே எடுத்து வச்சு ரெடி பண்ணி ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணி வச்சுட்டோன்னா கிளம்பும் போது ஈஸியாக இருக்கும். இந்த ப்ரீ ப்ளீட்டிங் ஒன்று வந்ததுக்கப்புறம் என்னோடய வேலைலாம் ரொம்பவே ஈஸியாகிடுச்சு. இல்லைனா எனக்கு சாரீ கட்டுறதுக்கு மட்டுமே 1 மணி நேரம் ஆகும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. பாய்.